ஒவ்வொரு சக்கராவும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வர நோயோட அந்த சக்கராஸ் கனெக்டடா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நோய் வரப்போகுதுன்னு எப்படி தெரியும்னா, அந்த சக்கராஸ் இமேஜிங் நீங்க எடுத்தாலே உங்களுக்கு அந்த இடத்துல நோய் வரப்போகுதுன்றது அவங்க அறிகுறியா சொல்றாங்க. இந்த இமேஜ் எல்லாம் எடுக்கிறவங்க ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே அந்த டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளோட உடம்பு இந்த பிசிக்கல் பாடி மட்டும் தான் அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது மட்டும் உங்க உடம்பு இல்லை. உங்களோட பிசிக்கல் பாடியும் தாண்டின ஒரு எனர்ஜி பாடி இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஜீவிதா மெய்யப்பன். இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா, நம்மளோட உடம்பு இந்த பிசிக்கல் பாடி மட்டும் தான் அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது மட்டும் உங்க உடம்பு இல்லை. உங்களோட பிசிக்கல் பாடியும் தாண்டின ஒரு எனர்ஜி பாடி இருக்கு. அதுதான் ஆரான்னு சொல்றாங்க. அந்த ஆரா பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரா, எனர்ஜி பாடி, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுதான் நம்ம அந்த எனர்ஜி பாடியில பாக்குற எனர்ஜி சென்டர்ஸ். அந்த எனர்ஜி சென்டர்ஸை தான் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ்ல நம்ம சக்கரங்கள்னு சொல்றோம், சக்கராஸ்னு சொல்றோம். நம்ம உடம்புல இப்ப பிசிக்கல் ரியலம்ல பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கு. நீங்க உட்கார இடத்துல இருந்து உங்களோட தலைப்பகுதி வரைக்கும் அந்த 7 சக்கரங்கள் வரும். இப்ப நீங்க உட்கார பேஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூலாதாரம் இருக்கு. மூலாதாரம், அதுக்கு மேல இருக்கிறது உங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கிட்ட வர்றது சுவாதிஷ்டானம், அதுக்கு மேல வயிறு கிட்ட வர்றது மணிப்புரம், நெஞ்சில வர்றது அநாகதம், தொண்டையில வர்றது விஷுதி, அதுக்கப்புறம் நெற்றி பொட்டுக்கிட்ட வர்றது ஆக்ன சக்கரா, அண்ட் மேல வர்றது சஹஸ்ர சக்கரா சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு சக்கராவும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வர நோயோட அந்த சக்கராஸ் கனெக்டடா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நோய் வரப்போகுதுன்னு எப்படி தெரியும்னா, அந்த சக்கராஸ் இமேஜிங் நீங்க எடுத்தாலே உங்களுக்கு அந்த சக்கரா இம்பேலன்ஸ்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலே உங்களுக்கு அந்த இடத்துல நோய் வரப்போகுதுன்றது அவங்க அறிகுறியா சொல்றாங்க, இந்த இமேஜ் எல்லாம் எடுக்கிறவங்க. அப்போ இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய பேர் கேஸ்ல உண்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் ஃபர்தரா ஏன் முதல்ல அந்த சக்கரங்கள் இம்பேலன்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப நாளா பிசிஓடி இஷ்யூ இருக்கு, கர்ப்பப்பை இஷ்யூ இருக்கு. அப்ப எனக்கு சுவாதிஷ்டானம் அந்த சக்கரம் இம்பேலன்ஸ்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அது கண்டிப்பா இம்பேலன்ஸ்டா இருக்கும். அதோட ரீசன் ஏன் முதல்ல அது இம்பேலன்ஸா ஆகுது இல்லையா? பிறக்கும் போதே அப்படி இருக்கு அப்படின்னா இல்ல, பிறக்கும் போதேனா அப்படி இல்லை. அப்ப இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களோட அந்த மென்டாலிட்டியில வர சேஞ்சஸ். ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே அந்த டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு நம்மளோட நம்மளோட மனசுல வர ஒரு சில சஞ்சலங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்மளோட உடம்பையும் இம்பாக்ட் பண்ணுது, அந்த சக்கரங்களையும் இம்பாக்ட் பண்ணுது, அந்த சக்கரங்கள் இருக்கிற அந்த ஆர்கன்ஸ், அந்த பர்டிகுலர் ரீஜனையும் இம்பாக்ட் பண்ணுது. அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூலாதாரம். நம்ம உட்காரும் போது, சேர்ல உட்காரும் போது நம்மளோட உடம்பு சேரை எங்க டச் பண்ணுதோ அந்த இடத்துல தான் அந்த மூலாதார சக்கரம் வருது. இப்போ மூலாதாரம் சக்கரம்னு பாத்தீங்கன்னாலே அந்த சக்கரத்தை நல்ல ரெட் கலர்ல சொல்லுவாங்க. ஏன்னா அது ஃபயர் எலிமெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு சக்கரம். இப்போ மூலாதார சக்கரம் எதுக்கு அப்படின்னா, அந்த லோவர் பாடியில இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே மூலாதாரம் வரும். முக்கியமா உங்களோட ஆசன வாய், அதுக்கப்புறம் அந்த லோவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் கீழே இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே மூலாதாரம் வரும். இப்போ பைல்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? எனக்கு லோவர் டைஜஷன் சிஸ்டம் பிரச்சனை இருக்கு, பைல்ஸ் பிரச்சனை இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா மூலாதாரம் இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்ப எதனால அந்த இம்பேலன்ஸ் ஆகுது? மூலாதார இம்பேலன்ஸ் எதனால ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க பயம், அந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுல பிசிக்கல் அபியூஸ் இருந்தது, என்னை போட்டு அடிச்சாங்க, என்னோட கணவர் என்னை போட்டு அடிச்சிருக்காரு, எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப கேரளா ஸ்டோரி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? அந்த படத்துலதான் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவா இல்லையா? அந்த மாதிரி பயம் வரும்போது, இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், என்ன வெளிநாட்டுல இருந்து திரும்ப அந்த இடத்துல இருந்து அமுச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பயம் வரும்போது எல்லாத்துலயும் என்ன ஆகுது, நம்மளோட மூலாதாரம்
இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அந்த மூலாதாரம் இம்பேலன்ஸ் ஆகிறது முதல்ல நம்ம மென்டாலிட்டி கரெக்ட் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல சேஃபா இருக்கும். நமக்கான மினிமம் தேவைகள் இருக்கு, நமக்கான சாப்பாடு கிடைக்குது, நமக்கான சேஃப்டி கிடைக்குது, நம்ம அங்க நிம்மதியா இருக்கோம் அப்படின்றது உங்க மைண்ட் செட்ல வந்ததுனாலே மூலாதாரம் பேலன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அதுக்குன்னு நீங்க பண்ணக்கூடிய மெடிடேஷன்ஸ் இருக்கு, யோகா போசஸ் இருக்கு. இந்த மெடிடேஷன்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது, உங்க மூலாதாரமா பேலன்ஸ் பண்ணலாம். தொடர்ந்து அது ரிலேட்டடா இருக்கிற பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சக்கராக்கும் ரிலேட்டடா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி தீர்க்கலாம், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எமோஷன்ஸ் என்ன, எந்த எமோஷன் வந்தா எந்த சக்கரா இம்பேலன்ஸ் ஆகும், அதை தொடர்ந்து என்ன நோய்கள் வரும், இது எல்லாமும் நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.